சாலையை கடந்து செல்லும் யானை கூட்டம் வழிவிட்டு காத்திருந்த பொதுமக்கள். செல்போன் வீடியோ காட்சிகள் வைரல். கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிலவிய கடும் வறட்சியின் காரணமாக உணவு தண்ணீர் தேடி வனவிலங்குகள் மலையை ஒட்டி உள்ள அடிவார பகுதிக்குள் உள்ள கிராமங்களுக்குள் படையெடுக்க துவங்கியது. இதைத் தொடர்ந்து பருவமழை கனமழையாக பெய்ததால் வறட்சி நிலை மாறியது. இருந்தபோதும் மனிதர்களின் விளை நிலங்களுக்குள் விவசாய பயிர்கள் மற்றும் வீடுகளுக்குள் இருக்கும் உணவுப் பொருட்களை ருசித்து சுவைத்து பழகிய அந்த யானைகள் வனப்பகுதிக்குள் செல்லாமல் மலை அடிவார பகுதியில் முகாமிட்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒவ்வொரு கிராம பகுதிகளுக்கும் உணவு தேடி புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. வனத்துறையினர் பல்வேறு குழுக்களாக அமைத்து யானைகள் ஊருக்குள் மற்றும் விவசாய நிலத்திற்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தாமல் தடுத்தும் மனித உயிர்களை பாதுகாத்தும் வருகின்றனர். இந்நிலையில் ஒவ்வொரு பகுதியாக யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் வனத்துறையினர் அந்த யானைகள் வனப்பகுதிக்குள் செல்லாமல் அடுத்தடுத்த கிராம பகுதிக்குள் செல்கின்றது. இந்நிலையில் கோவை துடியலூர் அடுத்த வடவள்ளி பன்னிமடை சாலையில் குட்டிகளுடன் யானை கூட்டம் சாலையை கடந்து செல்கின்றது. அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் அதற்கு வழிவிட்டு நின்று யானைகள் செல்லும் காட்சியை அச்சத்துடன் பார்த்து கடந்து சென்றனர். அதில் ஒருவர் செல்போனில் பதிவு செய்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது.